சண்டே வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் போட்டோம். எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈசிஆர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஈசிஆரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 2 பிளேஸ் சஜஷன் பண்ணுச்சு. அதில் ஒன்று இந்த மக்ஷ நாராயணா டெம்பிள். இந்த கோவிலுக்கு அவ்வளோ பெரிய வரலாறுலாம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற நாராயணன் பார்த்திங்கன்னா மச்ச அவதாரத்தில், அதாவது மீன் வால் போல அவதாரத்தில் இங்கே காட்சி அளிக்கிறாரு. இங்கே வந்து 108 தூண்கள் 7 அடியில் இருக்குது. அந்த 108 தூண்களிலையும் 1008 நாராயணனை பற்றின வழிகள் இருக்குது. அது எல்லாமே வந்து ஆங்கிலத்தில், தமிழில், சமஸ்கிருதத்தில் பொறிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கடலுக்கு பின்னாடியே அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு இடம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கோவிலை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஜெகநாதன் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஜெயின் கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலும் சூப்பராக இருந்தது. இது ஒடிசாவில் இருக்கிற ஒரு கோவிலோட ஸ்ட்ரக்சரை வச்சு இங்கே அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டைம் போகலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரில. ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து மதியம் ஆஃப்டர்நூன் மேலே தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒரு 3 o'clock தான் வீட்டில் இருந்து கிளம்புனோம். பார்த்தா ஒரு 8 o'clockலாம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்களும் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணோன்னா இந்த கோவிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.